Take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. For chanting Om, take a deep breath. Om. Take another deeper breath. Take another deeper breath. Slowly and gradually open your eyes. Now we are Shiva Sutra முதல் 22 சூத்ராவோட Shiva tells Parvati, I may be the Prakasa or the creative energy, but you are the Vimarsa. You are giving an expression for all the creation. அதுல எங்கிட்டே நீ வந்து நான் சொல்லி தெரிய வேண்டிய எதுவுமே இல்லை அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் 22 ஸ்லோகால சாம்பவ உபாய எப்படி how the creation has happened, what is the set pattern, what is the cycle is about. The cycle in the sense the whole of the cycle of the universe, not only the planet Earth. It is a total macrocosm, how it functions. That's told in the 22 sutras, which is known as Shambhava Upaya. Next 10, Shakta Upaya. சரி எவ்வளவு பெருசா சொல்லிட்டீங்க, நான் தான் படிச்சேன், அவளுக்கு என்ன வழிங்கிறப்ப 10 சூத்ராவில் சிவா சொல்ற இட்ஸ் ஈஸி பிகாஸ் ஒன்ஸ் யூ நோ அந்த சூட்சுமம் அதனுடைய ஆதாரத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னு அப்ளை த சேம் ஆதாரம். சக்கர வியூகத்துல எப்படி உள்ள போனா வெளியே வர தெரியும், அது தெரியக்கூடிய வழிதான் சாக்தோ உபாய. அப்படி வெளியே வர இந்த பிரபஞ்சம் என்ற சுழலில் இருக்கக்கூடிய படைப்பாளியாக இருந்த அந்த படைப்பாளியின் ஒரு அணுவை உத்ரகித்து படைப்பாக இருக்கக்கூடிய நீ படைக்கப்பட்டவர்களும் சேர்ந்தவை அல்ல, படைக்கப்படும் ஆற்றலை உடையவர்கள். அந்த ஆற்றலை நீ உணர்வது எப்படி என்பது இது இப்போ முதல்ல அப்படி பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம். அதனால இந்த போன வாரம் ரொம்ப எலபரேட்டா போயிருந்தேன். அதனால்தான் ஒரே 2 சூத்திரங்களை கவர் பண்ண முடிஞ்சது. ஸோ எப்படி அஷ்டமா சித்திகள் வருது, எப்படி வந்து ஞானம் வந்தா, எப்படி வந்து ஞானம் வந்தான்னு வருது, அப்புறம் வந்து வாட் ஆர் தி கலா, வாட் ஆர் தி மாயா கஞ்சுகாஸ், பஞ்ச கஞ்சுகாஸ், அந்த கஞ்சுகா வந்து எப்படி வெளியே வர்றது, லிமிடேஷன்ஸ் ஆஃப் காஸ்ட் பை த மாயா கலா, அது எப்படி நமக்குள்ள எப்படி வெளியே வர்றது, அதுதான் நிவிரித்த கலா, பிரதிஷ்ட கலா, சுத்த வித்யா, அச்சித்த கலா. எப்படி நமக்குள்ளேயே அந்த தவிப்பு இருக்கு, அந்த தவிப்பு தான் நம்ம வெளியே. அந்த தவிப்பு மட்டும் இருந்த பார்த்தா அது உத்தியோகமா பைரவா, எப்படி ஒரு ஜம்ப் கொடுக்கணும், நீ வந்து ஒரு டைவ் அடிக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்விம்மிங் பூல்ல வந்து ஸ்ப்ரிங் போர்டு, அந்த ஸ்ப்ரிங் போர்ட்ல நின்றுட்டே இருந்தீங்கன்னா ஒன்னும் தண்ணி கீழே இருக்கும், நம்ம தண்ணிக்குள்ள குடிக்கணும் டைவ் அடிக்கணுங்கிறதா அங்கே ஆற்றல். அது தெரிஞ்சங்க நின்னா பத்தாது, உத்தியோகம் பைரவா வா ஒரு கை பார்த்தடலாம் அப்படின்ட்டு ஸ்ப்ரிங் போர்ட்ல பிராக்டிஸ் பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன உதவி, இச்சா சக்தி உமா குமாரி, you have the determination and you have got the ultimate. அதுல போகணும். இந்த 2 தான் நமக்கு வந்து உந்து சக்தி. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா 3 நிலைகள் என்ன, ஜாகிரத ஸ்வப்ன சுஷுப்தா வந்த உடனே என்னது, ஜாக்கிரதைங்கிறது நம்ம விழிப்பு நிலை, ஸ்வப்னங்கிறது ட்ரீம் ஸ்டேட், சுஷுப்தா வந்து டீப் ஸ்லீப் ஸ்டேட். இது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒண்ணுக்கு அல்டிமேட்லி அங்கேயே நாம போட்ட விடுகதை அங்கேயே தீர்ந்து. எது நான் சொல்றோமோ அது நான் இல்லை. சினிமா உணர்வேன் நான் அவன் இல்லை என்று. அது போல சொப்னா ஸ்டேட்ல இருந்தா ஜாக்கிரதையில் இருக்க தண்டராஜன் கிடையாது, சுஷுப்தில் இருந்தா சொப்னா ஜாக்கிரதை இருந்த
துரியாவில கங்காஜ் என்பதே கிடையாது. துரியாதித்தத்துல இருப்புகளை ஒன்றுதான். இதை 3 புரிஞ்சிருந்தாலேயே நிறைய குழப்பங்கள் தீர்ந்துடும். நம்ம அனாவசியமா எதுலையுமே சிக்கிக்க மாட்டோம். எந்த சினிமா எடுத்துக்கிட்டாலும், எந்த ஒரு சீரியல் எடுத்துக்கிட்டாலும், இந்த விழிப்பு நிலை என்பது உங்கள் உயிர்ப்பு நிலையில் ஒரு 10%. அவ்வளவுதான். காலைல எந்திரிக்கிறோம், பல்லு விளக்குறோம், காஃபி குடிக்கிறோம், டிஃபன் சாப்பிடுறோம், ஏதோ ஒரு வேலை பண்றோம், மதியம் சாப்பிடுறோம், ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் வேலை பண்றோம், அது தூங்குறோம், ஃபினிஷ், தட்ஸ் இட். இதுல நான் தூங்குறது அதே குழப்பங்கள் தான். 5 விதமான சப்பர நிலைகள். அது முன்ன வாரம் சொல்லிட்டேன். அப்புறம் சுஷுப்தி. நமக்கு தெரியாம the body has a mechanism to switch off everything and it takes you to sleep because the body has to function. So during that period everything takes place. அது சுஷுப்தி. அப்போ உனக்கு யாருமே தெரியாது. அப்புறம் மறுபடியும் மொழி பண்ண மறுபடியும் ரிப்பீட்ஸ். இதுல எது நிஜம் தெரியாது. பெரிய பிக் ஐ டோன்ட் நோ புரிஞ்சு சொல்ற மாதிரி. இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இருக்க மாட்டேன், சொப்பனாவோட இருக்கிற ஐக்கியம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், சுத்தத்தில் இருக்க ஐக்கியம் முக்கியத்துவம். இது எல்லாத்தையும் அப்பாற்பட்ட ஏதோ ஒரு சக்தி நான் இருக்கேன். இருப்பு நிலை, பீயிங்னஸ், ஈஸ்னஸ், அதுல இருந்தா ஐ ஆம் நத்திங், ஐ டூ நத்திங், ஐ வாண்ட் சொல்ல உணரணும். உணர்ந்து அது தகுந்த மாதிரி இந்த உலகத்தில் அதுதான். இந்த உலகம் என்பது ஒரு கனவுங்கிறது உண்மையான பேச்சு. அதனால உண்மையான ஐங்கிறது அந்த இருப்பு நிலை தான். தன் இயல் சார்ந்தனன் உந்தி பெற, தனக்கு ஒரு செயல் நிலை உந்தி பெற. அழகா சொல்ற. எப்ப இந்த முடிச்ச நீ அழுத்துட்டியோ அப்ப நீயா இருக்க. எதை பத்தி தானும் அப்படிங்கிற அந்த நிலைக்கு போறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நமக்கு கீழே வலிக்குது, அதனால நாம மற்றவங்களுக்கு இல்லாம இருக்கிறது பழகி. இதெல்லாம் பழகவே நம்முடைய மனத்தினுடைய எண்ண போராட்டங்கள் குறைய புத்தி நிறைய சிந்திக்காது. நம்ம முன்னிருக்கும். சித்தத்துல இருக்கிறதுதான் பிராரப்த கர்மாவா வரும். அதுக்குள்ள இருக்கிற அந்த அப்புறம் இருக்கிறது தான் உங்களுடைய அவேர்னஸ், இன்னர் அவேர்னஸ், வாட் யூ கால் as ஆத்மன், the vibration, serenity, silence, ஆனந்தா, so on so forth. அது ப்ராசஸ் மனசை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. மனசை அப்சர்வ் பண்ணும். இந்த மனசு என்ன பண்ணுது? முட்டாளே, புத்தி இருக்குதா, ஓரமா போ, தடிமாடு, அந்த தடிமாடு சொல்லி எங்க போகிறது தெரியல. தீவட்டி தடியா, நீ யாரா தீவட்டி தடியா, உங்க அப்பன் தீவட்டி தடியா, உங்க தாத்தா தீவட்டி தடியான்னு போய்கிட்டே இருக்கும். That place is a karma. தீவட்டி தடி, நீ தீவட்டி தடி சொல்ல தீவட்டி தடி ஆயிடுமா? கிடையாது. என்ன பிரச்சனை உனக்கு? வழி விட்டு நில்லு. இதுக்கு மேல லெப்ட்ல போனா சாக்கடை எல்லாம் கிரீன் சிக்னல் விடுத்து ஹாப்பியா போ, ஒரு மரம் அழைச்சிட்டு போறான். whereas I remain unaffected. whereas அவருக்குன்னு ஒரு மைண்ட் இருந்தால் it may have so many complexities of thoughts. so எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. கிரீன் சிக்னல் அவன் போயிட்டான், நான் போட்டு வழியில வந்துட்டேன். so my lesser and lesser and lesser. புத்தி செயல்படாது. அவனுக்கு திருப்பி திட்டு தோணாது. அவனுக்கு தெரியுது அவன் தான் போறான்னு போயிட்டே இருப்பான். அப்போ புத்தியினால டிஸ்கிரிமினேட் கெபாசிட்டி வேலை கிடையாது. சித்தம் நமக்குள்ளது அழகாடு. அதுதான் அஷ்டமா சித்தி. இதுதான் உண்மையான அஷ்டமா சித்தி. நீ மரியாதை வீடு வச்சு சேர்ந்தமா, கை உடம்பு உயிர் வளர்த்து சாப்பிட்டோமா, போயிட்டே தன்னியல் சார்ந்தன. இதுதான் உண்மையான ஞானம். இது நம்ம புரியும். அதை அப்படியே பார்த்தா அப்ப அர்த்தம்ல திருஷ்யம் சரீரம். திருஷ்யம் சரீரம். அப்ப நம்ம நினைச்ச உடம்பு நமக்கு அமையும். தவிர்க்க முடியாதது. ஆனால் இதுதான் பிராரப்த கர்மா புரிஞ்சுட்டோம்னா அதே திருப்பி இதுதான். பெயின் இஸ் இன்னெவிட்டபிள், சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். சரி, வந்தாச்சு. என்ன உடம்பே இது கர்மா பாத்திரம், கர்மம் பாத்திரம். இத பஜகோபியத்துல திருப்பி ஆதிசங்கர்
இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. இதெல்லாம் சொல்லிட்டு அப்ப என்ன பண்ணும்? வித்தர்க்க ஆத்ம ஞானம். உன்னுடைய ஆத்ம ஞானத்தை உன் புத்தியால புரிஞ்சுக்க முடியாது. சிவன் சொல்ற. அதுக்கடுத்து லோக ஆனந்த சமாதி சுகம். லோக ஆனந்த சமாதி சுகம். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த எக்ஸ்டர்னல் வேர்ல்டு உனக்கு துன்பமா தெரியாது. ஒரு அழகான ஒரு காட்சியாக இருக்கு. அதான் சித்தனை அசித்துடன் இணைத்தாய் அங்கே சேரும் பூதத்தில் வியந்துலக அமைத்தாய் அத்தனை உலகமும் மண்ண களஞ்சியம். அம்மா தினம் தினம் அந்த பேஸ்புக்ல வர புது புது பிளவர்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. எப்படிடா இயற்கையால இப்படிப்பட்ட பண்ண முடியுமா? நம்ம மாறன் சில நேரத்துல ரொம்ப அழகா இந்த இயற்கையை பத்தி போடுவோம், நேச்சரை பத்தி எல்லாம் போடுவோம். அட எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு பிரமாதமா இருக்கு. இப்படி ஒரு கற்பனைக்கு எட்டாத ஒரு படைப்பு இருக்கிறதா? அந்த படைப்பின் ஆற்றலின் பகுதியாக வல்லவன் நான் இருக்கிறேன் அப்படி சொல்றச்சே நமக்குள்ள அந்த உத்தியோம பைரவா தானா இருக்கா. அந்த அழகை தேடிக்காம நான் எங்க எதை போய் தேடிட்டு இருக்கேன்? அந்த உணர்வு நமக்குள்ள தானாக வரும். இச்சாசக்தி உமாகுமாரி தானாக வருவாங்க. அப்புறம் என்ன? சக்தி சந்தானே சரீர உற்பத்தி. நம்ம சக்தி நமக்குள்ள தெரியுதுன்னு ஆட்டோமேட்டிக்கா நாம நினைத்ததை நாம் அடைய முடியும். அதுதான் அதே நேரத்துல பூத சந்தான பூத பிரதக்வ விஸ்வ சங்கத்தா. எப்ப நம்மள புரிஞ்சுக்கிட்டோமோ அப்ப இந்த உலகத்தையும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி. இதுதான் கணபதி சிவா பார்வதி சுற்றி அந்த ஞானக்கனியை பெற்றதற்கும் முருகப்பெருமான் தன் நீல மயில் மீது ஏறி உலக அந்த மாங்கனிக்காக தவிர்த்திருந்த வித்தியாசம் ரெண்டுமே. எப்போ உன்ன நீ தெரிஞ்சுக்கிட்டியோ சக்தி சந்தானே சரீர உற்பத்தின்னுட்டு அப்போ ஆட்டோமேட்டிக்கா உனக்கு பூத சந்தான பூத பிரதத்துவத்தை தெரியும். இந்த உடம்பில் இருக்கிற 5 தத்துவங்கள் தான் இந்த உலகத்தையும் இருக்குது. இந்த உலகத்துல இருக்க 5 தத்துவம் உடம்பு. இதுதான் கணபதி அந்த ஞான பழத்தை பெற்றதற்கான ஒரு தாற்பயமே இருக்கு. உனக்குள்ள இருக்க சிவா பார்வதி உனக்குள்ளே இருக்க. அந்த சிவா பார்வதி யோசிச்சு சுத்திட்டு வந்தாலேயே உனக்குள்ள இந்த சரீர உற்பத்தி வரும். முருகப்பெருமான் மாதிரி எல்லாத்தையும் சுற்றுதான் இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு படத்துமே ஆஹா 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 வியந்து பாராட்டி இயற்கையின் இயல்பு இறைவன் பிடிக்கணும். அவ்வளவுதான். இதுதான் சொல்றாங்க. 800 யாவையும் எதையொரு வாமனை எண்ணி வழிபடல் உந்திப்பற ஈசன் நல் பூஜை உந்திப்பற. திடமிது பூஜை ஜபம் தியானம் உளவாம் உடல் வாக்கு இருப்பற ஒன்றில் ஒன்று உயர்வாக உந்திப்பற. இதுதான் சேம். பேசிட்டு இருந்தோம். எந்த சாஸ்திரம் எடுத்திருந்தாலும் சுருங்க சொல்லாத பிண்ட் எசன்ஸ் இஸ் திஸ். நீ அது கோடி வார்த்தைகளை சொன்னாலும் சரி 10 வார்த்தைகளை சொன்னாலும் சரி உண்மை இதுதான் நிஜம். இதை புரிஞ்சுக்கிறது கஷ்டங்கிறதுல புராணங்கள் இதிகாசங்கள் பலவிதமான கீதைகள் மூலமாக நமக்கு விளக்க முற்படுது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான். அப்ப என்னாகும்? 21 முடிச்சோம். சுத்த வித்யோதயாஜ் சக்கரே சத்வ சித்தி. இதை உணர்ந்தவன் தான் உண்மையான சித்தன். தன்னைத்தான் உணர்ந்தவன். இந்த சக்கரே சத்வ சித்தி சக்கரேங்கிற தத்துவங்களால் ஏற்பட்டது என்ன? 36 தத்துவங்களால் ஏற்பட்டது. இது முக்கியம். இது வரிசையா வந்தோம்னா முதல்ல சிவா, அடுத்தது சக்தி. இந்த 2 நிலையும் சேர்ந்ததுதான் சதாசிவா அர்த்தநாரீஸ்வர நிலை. அது வந்தா சிவபெருமன் அங்க நிக்கிறார். அதுக்கப்புறமா சுத்த வித்யா அம்பாள் அங்க படைக்க மாற்றலோட நிக்கிறார். அப்புறம் என்ன பண்றாங்க? அம்பாள் மாயா காலா நியதி கலா வித்யா ராகா அந்த படைச்சுட்டாங்க. அந்த படைச்ச ஜீவாத்மா ஆயிடுது உங்களுக்குள்ளார. அப்புறமா என்ன ஆகுது? அதனால பல பல பிறவிகள் எடுத்து 84 லட்சம் யோனிகள்ல நீங்க போயிட்டு வர்றச்சு அனுபவங்களும் உங்களுடைய ஆழ்நிலை பதிவுகளும் சேர்ந்து 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 நான் வேற, நான் தன்ராஜா, அருண், செல்வி, மாறன் திட்டிக்கிட்டு ஒண்ணு பண்ண அகங்காரம், அதெல்லாம் ஆழ்நிலை மதிப்பு சித்தம். அதுக்கப்புறமா மனஸ் புத்தி. அதுதான் இது எப்படி வெளிப்படுது உங்களுக்கு? காதுகள் மூலமாக ஏறி தன்மாத்திராஸ். இந்த கருவிகளுடைய இயல்பு
என்ன? அதாவது கேட்டல், தொடுதல், பார்த்தல், சுவைத்தல், முகர்தல். இதுதான் 5 தன்மாத்திரைகள், இந்த 5 கருவிகளுக்கு. அதே போல 5 கர்மேந்திரியங்கள், பேசுதல், கையில ஹோல்டிங் பிடித்துக் கொள்ளுதல், ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்தை நகர்றது, வெளியேற்றுதல், அதுக்கப்புறமா தன்னை போல ஒன்று படைத்து. இது எல்லாத்துக்கும் இருக்கிற தன்மாத்திரை என்ன? சப்தம், தொடு உணர்வு, வடிவம், சுவை, அப்புறமா ஸ்மெல், நாறுதல், நாற்றம். நாற்றம் தான் சரியான தமிழ் வார்த்தை. எல்லாம் உள்ளடக்கியதான் பிளானட் எர்த். ஸ்பேஸ், ஏர், ஃபயர், வாட்டர், எர்த். இந்த 36 தத்துவங்கள்ல தான் நாம அப்படியே அப்படியே அப்படி சுத்திட்டு இருக்கோம். அப்படியே ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ பார்த்தோம்னாலே, ஓ இவ்வளவு தானா என்ன? சரி, சயின்ஸ் புக் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க காலேஜ்ல. சயின்ஸ் புக் படிக்கணும், பிசிக்ஸ். அது பிசிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மேக்னட்டிசம், எலக்ட்ரோ மேக்னட்டிசம், எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் ஒரு சப்ஜெக்ட். அது அப்படியே எலாபரேட்டா பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஒரு இது கைடு வேற, அது வேற படிக்கணும். இதெல்லாம் படிச்சு குழப்பிக்காம தெரிவிக்காம அதை பத்தி பக்கம் பக்கமா நம்ம எழுதிட்டே போகலாம். மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இதெல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து முதல்ல ஸ்ருதி. முதல்ல கேட்கணும். அதுக்கப்புறமா மனனம், அதை திருப்பி நாம பல முறை உள்ள பார்க்கணும். அப்புறம் நிதித்தியாசனம், தன்மையை மாற்றிக்கணும். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விதிமுறைகள். தெரிஞ்சுக்கிட்டோமா? இப்போ நாம 22வதுல கடைசியா சிவன் சொல்றார், மகாஹிருதா அனுசந்தானான் மந்திர வீரிய அனுபவ. இது எல்லாமே மந்திர அத்தனை தத்துவங்களும் சப்த ரீதியாக உனக்கு புலப்படுத்தப்படுகிறது. மகாஹிருதா, ஹிருதானா ஏரி. மானசரோவர் சொல்ற மாதிரியோ கைலாசத்துல, அது போல இந்த படைப்பை வந்து பெரிய ஒரு ஏரியாக சிவபெருமான் சொல்றார். அனுசந்தானான் 36 தத்துவங்களை உள்ளடக்கிய இது பெரிய ஏரி. இதை எப்படி நீ உணர்ந்துக்க முடியும்? மந்திர வீரிய அனுபவ. அந்த சப்த வைப்ரேஷன்ஸ் முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க, அது உன்னுடைய அனுபவமாக மாறிவிடும். யூ கேன் ஈஸிலி ரியலைஸ். இதுதான் அந்த கடைசி சாந்தம் சம்பவ உபாயால ஒரு டிப்ஸ் தர பகவான். பெரிய கணக்குகள்லாம் வந்து டிப்ஸ் கொடுப்பாங்க. இது இங்க ஆரம்பிடா அப்படின்னு சொல்லிட்டாரு வாத்தியார். அதை பிடிச்சிட்டு போகணும் புத்திசாலி பையன். அது போல சிவா என்ன சொல்ற? டிப்ஸ் கொடுத்துடுற. இது வந்து என்ன? மகாஹிருதா, ஆழமான ஏரி. ஏரிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது நமக்கு. ஆனா இதை முழுமையாக உணர்ந்துக்கிறதுக்கு மந்திர வீரிய அனுபவ சப்த ரூபமாக நீ செல்வாயானால் சுலபமா இதை தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து நாம சாம்பவ பயிரோட முடியுது. 22 சூத்திரங்கள் முடியுது. இப்ப மழை நம்ம என்ன பண்றோம்? சாஸ்திரம் இது வரைக்கும் என்ன பண்ணுங்க, இந்த பிரபஞ்சம் எப்படி ஏற்பட்டது, இந்த பிரபஞ்சத்தினுடைய இயல்பு என்ன, இந்த பிரபஞ்ச அறிவை எப்படி உணர்ந்து நீ திரும்பவும் உன்னுடைய ஞான நிலையை அடைவாய். இதுதான் 22 சூத்திரம். 10 சூத்திராவில நீ அந்த நிலையை அடைவ. இது வந்து ஒரு அம்மா தந்தைய குழந்தைக்கு சொல்ற மாதிரி அம்பாள் வந்து தன்னுடைய பாத்திரம். அன்னைக்கு நிறைய முறை சொல்லிருக்கேன். அம்பாள் வந்து ஒரு கையில அங்குசம் வச்சிருக்கா, ஒரு கையில பாச கையில வச்சிருக்கா. என்ன இருந்தாலும் அம்மா இல்லையா? பையன் தன் கண்ணுக்கு எட்டு தூரத்துலயா இருக்கணும். மாறன் வந்து அப்பப்போ செல்வி அம்மா போன் பண்ற மாதிரி, செல்வியம் பாத்துடா எங்க மாறன் என்ன பண்றானோ தெரியலையே. அது போல அம்பாள் நம்மள நினைச்சுட்டு இருக்கான். நம்ம படிச்சுட்டுமே அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் கையை விட்டு போக கூடாது. உடனே ஒரு பாச கயிறு வச்சிருக்காங்க. பாச கயிறுங்கிறது என்ன? பாசம் பிளஸ் கயிறு. பாச கயிறு கயிறு. இங்க செல்வி அம்மா மொபைல் வச்சிருக்கு. மாறா என்ன பண்ற, நீ தூங்குனியா, சாப்பிட்டியா? அந்த இறைமையாற்ற உள்ள இருக்கு சரியா? அங்குசம் குத்தி காட்டுறது. வேலைக்கு சாப்பிடு, நல்லா தூங்கு, வேலையை உருப்படியா பண்ணு, சொந்த கலதிக்க முயற்சி பண்ணிட. அதுக்கு அங்குசம். இது ரெண்டு தான் அம்பாலும் நமக்கு சொல்லி, எங்கிருந்து வந்தடா,
நீ தாண்டா படைப்பாளி, நீ தாண்டா சிவா, உன்னை படைச்சு தொலைச்சிட்டேன், சீக்கிரம் வந்து சேரு. இதுதான் அம்பாள் வந்து கையில ஒரு அன்புசம், ஒரு பாசம். அதுதான் இப்ப அம்மா நிலையில பார்க்கக்கூடியதுதான் இந்த 10 சூத்திரங்கள். மிக 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 முக்கியமானவை. இதை புரிஞ்சுக்கிட்டதான் சிவசூத்ரா உங்களுக்குள்ள அந்த அனுபவமாகும். என்ன முதல்ல சித்தம் மந்திர, சித்தம் மந்திர. இது நம்ம குருஜியை விட ஒரு வேற யார் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே சொன்னது கிடையாது. ஏன்னா நீ எப்படி உண்டாகிருக்க, மந்திரம்னா வைப்ரேஷன்ஸ். யூ ஆர் நத்திங் பட் வைப்ரேஷன்ஸ். இங்கதான் பகவான் ரொம்ப அழகா என்ன சொல்றாரு குருஜி, ஒண்ணுமே இல்லை, யூ ஆர் மேட் அப் ஆஃப் எனர்ஜி. ஆஃப்டர் ஆல் யூ காட் 6 எனர்ஜி சென்டர்ஸ், அவ்வளவுதான். ஆக்ஞா, விஷுத்தா, மனாகத, மணிபுரக, சுவாதிஷ்டான, மூலாதா. இந்த எனர்ஜி எவ்வளவு பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ், நெகட்டிவ் விட்டுட்டு பாசிட்டிவ் சைடு வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி யூ ஆர் த கிரேட்டஸ்ட் வைப்ரேஷன். யூ பிகம் தட் என்தூசியாஸ்டிக் வைப்ரேஷன். யூ பிகம் ஆல் பர்வர்டிங் வைப்ரேஷன். அதைத்தான் அம்பாள் இங்க சொல்றா, சித்தம் மந்திர. உன்னுடைய அனுபவங்கள், நீ யார் என்ற உன்னுடைய இயற்கையை புரிந்து கொள்வதற்கு நீ மந்திர பிரயோகம், உன்னுடைய உச்சாடனத்தில் நீ. சனாதன தர்மத்துல விஷ்ணு சஹஸ்ரநாமம் இதுக்கெல்லாம் அவ்வளவு முக்கியத்துவம் தர்றது. ஒவ்வொரு மந்திரத்துக்கும் முக்கியத்துவம் தர்றது. நம்முடைய மேல் அண்ணம் இருக்கு, அப்பர் பேலட். அப்பர் பேலட் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து they are connected to all the 6 energy centers. எவ்வளவு அதனால்தான் முக்கியம். பகவத்கீதை படிச்சு பிரயோஜனம் இல்லை. கூட அம்மா கிளாஸ் அட்டென்ட் பண்ணிருக்கா, பகவத்கீதை ஸ்லோகத்தை எப்படி உச்சாரணம் பண்றது, எப்படி உச்சரிக்கிறது, இது ரொம்ப முக்கியம். தெரிஞ்சுட்டு வாங்க. முதல்ல பண்ணலாம் பரவாயில்ல. இப்ப நம்ம என்ன சொன்னோம், சமஸ்கிருத தேவ பாஷைன்னா வந்து மேல இருந்து குதிக்கிறது கிடையாது. தேவ பாஷைன்னா that language has come out of experience, being downloaded by the great acharyas, சத்குருக்கள். நம்முடைய என்ன, ஒரு மொழிக்கு மனம் வந்து மொழி இல்லாம நினைக்க முடியாது. சொல்லியிருக்கேன், the mind cannot function without a language. That language should become your uplifting force. இது தமிழுக்கு முக்கியம், திராவிட மொழிக்கு முக்கியம். திராவிட மொழி என்பது அகத்தியம். அகத்தியர் தான் திராவிட மொழிக்கு அத்தாரிட்டி. நீங்க சொல்லிருக்க அழம்பிகா யோகம். இப்ப பார்த்துட்டோம்னா சமஸ்கிருதத்துல 51 அக்ஷரங்கள், 51 லெட்டர்ஸ். காலைல பேசிக்கிட்டு இருந்தேன். சகசிரஹார கூடவே வாங்க. மூலாதாரத்துல 4 அக்ஷரம். அதுக்கு அடுத்தது சுவாதிஷ்டானால 6 அக்ஷரம். 4 6 10. அப்புறமா மணிப்புரகத்துக்கு ஒரு 10. 10 10 20. அநாகதா 12. 32. விஷுதா 16. 48. ஆக்ஞா 2. 50. சகசிரஹார 1. 51 அக்ஷரங்கள் கொண்டதுதான் தேவ பாஷைன்னு. நீ தெய்வமாக ஆவதற்கு, உனக்குள்ள இருக்கக்கூடிய படைப்பாற்றல் தெய்வமாக இயங்குவதற்கு இந்த 51 அக்ஷரங்களும் சரியாக உச்சரிக்கப்பட வேண்டும். அவ்வளவுதான். சான்ஸ்கிரிட் ரொம்ப பெருசு, மத்ததெல்லாம் அதாவது புரிஞ்சுக்க. சமஸ்கிருத தேவ பாஷையா, தேவத்தை காட்டு எப்படி சொல்லி கொடுத்தாங்க. அட மடையா, நீ தாண்டா தெய்வம், அது எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. உனக்குள்ள இருக்கிற அந்த அந்த பிசாசை விரட்டிட்டு தெய்வமா வரது வழிய பாருடா. அப்போ அது என்ன தேவ பாஷை தெரியும். அது சப்தத்தால தன் இசைத்தான் ஒருவருக்குள்ள இருக்கக்கூடிய இயல்பை வெளிக்காட்டு. எல்லா உயிர்களும் அந்த சப்தத்துக்கு தான் கட்டுப்படும். ஒரு சின்ன பூனைக்குட்டிய வந்து மியா மியா பூனை முதல்ல ஒண்ணு கரவணியோட போகும். எச்சி போ அப்படின்னா ஒண்ணு முறைக்கணும். பாத்துருக்கீங்களா? குறைக்க வாழைப்பழம் கொடுத்தா ஹாப்பியா பார்க்கும். போ அப்படின்னா அதை குரணும். ஆக மொழிகள், சப்தங்கள் தான் உங்கள் உணர்வை வெளிப்படுத்துகின்றன. இறைமை என்பது உணர்வின் பார்ப்பட்டது. ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இருக்கக்கூடிய உணர்வை நீங்கள் உணர வேண்டும் என்றால்
அன்பின் மூலமாகத்தான் அடைபட முடியும். புரிஞ்சுட்டீங்களா? 51 அக்ஷரங்கள் என்பது நமக்குள்ள இருக்கு சக்தி. இதுதான் குருஜி அழகழகா எனர்ஜி சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லி. அதுதான் எடுத்த உடனே முதல்ல சாத்தோ உபாயா. அதனால்தான் நம்ம பேச்சு, நம்முடைய எண்ணங்கள், நம்ம செயல்கள் நல்லதை நினைச்சிருக்கு. பிரச்சனையே கிடையாது, பிரச்சனையே கிடையாது. நீ 10 ரூபாய் சம்பாதிச்சாலும் 5 ரூபாய்க்கு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சா உயிரோடு இருப்ப. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாழைப்பழம், தேங்காய் இது ரெண்டுமே தேர் த ஹோல்சம் ஃபுட். நீ தீவிர மாட்டிக்கிட்டா கூட இது ரெண்டு இருந்துச்சுன்னா நீங்க எத்தனை வருஷம் வேணா பழகலாம், பிரச்சனையே கிடையாது. என்ன நாக்கு மட்டும் கேட்கும், அதோட சக்தி மசாலா, மெதுவடை காணுமே, கோபி 65 காணுமே ஏங்குமே வெளிய நீ உசுரோடு இருக்கிறதுக்கு தேங்காயோ வாழைப்பழம் போதும். புரிஞ்சுதா? அது போல இந்த மந்திர பிரயோகங்கள் அடிப்படை சக்திகளை உள்ளாண்டு வைப்பது. அதனால்தான் உங்களுக்கு பீஜ மந்த்ராஸ், சீட் சிலபல்ஸ் எல்லாமே வரும். இதெல்லாம் விளையாட்ட கிடையாது. சோ மந்திர பிரயோகம் என்பது மிக மிக முக்கியம். அதனாலதான் நாம குருஜி ரொம்ப அழகா, ஆனா அவரு எதையுமே இன்சிஸ்ட் பண்ண மாட்டார். நம்ம குருஜி எப்பேற்பட்டவர்னு he will give the child. உனக்கு போண்டா கொடுப்பார், பஜ்ஜி கொடுப்பார், கோபி 65 கொடுப்பார், கொடுத்துட்டு உனக்கு எது இஷ்டமா அதை எடுத்துக்கோ பாம்ப. சாய்ஸ் இஸ் பிளெஸிங் இஸ் மைண்ட், சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அதனால குருஜி எனர்ஜி சென்டர்ஸ் பத்தி பேசாதனால கிடையாது. ஆனா அதை உணர்ந்து நம்ம கிட்டதான் இருக்கு. இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டு வந்தீங்கன்னா ரைட், ஃபைன், தட்ஸ் யுவர் சாய்ஸ். சோ சித்ரம் மந்த்ரா, அண்டர்ஸ்டாண்ட் த ஞானா த்ரூ யுவர் வைப்ரேஷன்ஸ். வைப்ரேஷன் எப்படி? த்ரூ யுவர் தாட்ஸ், த்ரூ யுவர் டாக், த்ரூ யுவர் பாடி. 3 தான் முக்கியம் வைப்ரேஷன்ஸ். அதுக்கு அடுத்தது ரெண்டாவதுக்கு என்ன போற? பிரயத்தன சாதக. பிரயத்தன சாதக. அடே நீ எவ்வளவு முயற்சி பண்றியோ அவ்வளவுதான் வரும். அம்மா சமைச்சு வைக்கலாம், அதை சாப்பிட்டு ஜீரணம் யார் பண்ணணும்? நீ தான் சாப்பிடணும், நீ தான் வாயில போட்டு மெல்லணும், நீ தான் முழுங்கணும். அப்பதான் அது உன்னுடையது ஆகும். என்ன அழகா அம்மா எடுத்துட்டு போற பாருங்க. சித்தம் மந்த்ரா ஒரு அடி சிவசூத்ரா விட சுருக்கமா சொல்லவே முடியாது. அது எல்லாமே உள்ளடங்கிடும். இதுதான் ஞானத்தின் வழி. புரிஞ்சுக்கோ. ஓம் சரவண பவாய் சொல்றியோ, கந்த சஷ்டி கவசம் சொல்றியோ, சிவபுராணம் படிக்கிறியோ, பாகவத பாராயணம் பண்றியோ, ஸ்பஷ்டமா செய். இந்த நாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். திருக்குறளை படி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அப்படி சொன்னாலேயே உங்க நாக்குடைய அந்த நுனி உங்க மேலெண்ணத்தை 10 முறை தொடும். ட்ரை பண்ணி பாருங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அந்த மேல பேலட்ல எத்தனை இடத்து உங்க நாக்கு தொடுது? ரொம்ப முக்கியம். அந்த ஒவ்வொரு இடமும் உங்கள் 6 ஆதார சக்கரங்களையும் பேலன்ஸ் பண்றது. அதனால்தான் எம்பிபிஎஸ் 5 வருஷம்னு பிடிஎஸ் 4 வருஷம். விளையாட்டு கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு பல்லும் உங்க மூளையோட சம்பந்தப்பட்டது. டிஎன்டி, இயர் நோஸ் த்ரோட், அதுக்குள்ள ஆதாரம் பல்லு. அதனால்தான் டென்டிஸ்ட் தான் பல்லுல கை வைக்க பயப்படுவோம். ஏன்னா ஒரு பல்ல முடுங்கன்னா இட் மே அஃபெக்ட் சம் நர்வ் சிஸ்டம். அதனாலதான் டென்டல் சர்ஜரி, டென்டல் ஸ்டடிஸ் they are very 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 sensitive subjects. So அதனால ஆர்த்தோடான்டிக் எல்லாமே நிறைய இருக்குப்பா. ஆனால் அடிப்படை இதுதான். இந்த முகத்தில் மேல் அன்னம் மிக 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 முக்கியமானது. அதுக்கு உச்சாடனம் பண்றதுக்கு நீங்க பாகவதம் படிச்சாலும் சரி, திருக்குறளை படிச்சாலும் சரி, மந்திரங்களை சொன்னாலும் சரி, அதை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதற்கு தகுந்த மாதிரி பண்ணீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு பிரயத்தன சாதக உங்கள் முயற்சி வெற்றி பெறும் என்பது ஐயமே கிடையாது. அப்படி நான் பால் சொல்ற சாதக அங்கதான் பால் பொடி வைக்கிறான். பிரயத்தன லட்சியம் சொல்லல, பிரயத்தன நீ அச்சீவ் பண்ண சொல்லல. சாதகன்னா அதை நான் முயற்சி செய்பவன் சொல்றோமா இல்லையோ. காலையில் 4:30 மணிக்கு எந்திரிச்சு அவரு கர்ணா அவர் அந்த கீதெல்லாம் சாதகம் பண்ணுவாருப்பா.
தியாகராஜ கீர்த்தனை எல்லாம் காலங்காத்தால 4 மணிக்கு காவேரி தண்ணியில கழுத்தளவு ஆழத்துல நின்றுட்டு ஆண்டு பாக்கலாம் அந்த காலத்துல கூட. இல்லாட்டி சில்லு தண்ணியில ஒரு பானையை எடுத்து கட்டி பிடிச்சிக்கிட்டு ராகம் அப்பதான் வரும். இந்த குரல் எல்லாம் ஓக்கல் காடு அப்பதான் கட கட கடா. அதுதான் சாதகம் பண்றது. இங்க நமக்கு பத்தஞ்சலி என்ன சாதகம் சொல்றாரு? அதுல நைரந்தரிய சத்கார சேவிதா திருட பூமி. ஏதோ 2 நாள் சுதர்ஷ கிரியா பண்ணிட்டு எனக்கு குருஜி மனசுல வராரா, வெளிச்சம் தெரியுதா, எல்லாம் ஒண்ணும் தெரியாது. சத்து தீர்க்க காலே, உனக்கு எப்ப விதிச்சிருக்கோ அப்ப தெரியும். ஆனா கண்டிப்பா தெரியும். அதுதான் சத்து தீர்க்க காலே. எப்படி நைரந்தரிய இப்போ இல்ல அப்போது எதிர்பார்க்காது. நைரந்தரிய சத்காரா, கடனேன்னு பண்ணக்கூடாது. இனி நான் கிரியா பண்ண போறேன், ஜோரா பண்ண போறேன் அப்படின்னு சத்கார சேவிதா. இஃப் யூ பிராக்டிஸ் திருட பூமி, அப்பதான் நீ யோகாவில் நிலை பெற்றவராக ஆவாய். இது எவ்வளவு அழகா சொல்ற, எவ்வளவு அழகா சொல்றார் பதஞ்சலி. அதைதான் அம்பாலிங்க சொல்ற. பிரயத்தன சாதக, உனக்குள்ள எல்லாமே இருக்கு. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த 36 தத்துவங்களை தெரிஞ்சுக்கிண்டு மந்திர சித்தி முக்கியம் தெரிஞ்ச வரையோ அவ்வளவுக்கு அவ்வளவு உனக்குள்ள ஞானம் தானா வெளிப்படும். சார் இப்போ சொல்றோம் புதையல் கிடைச்சதுங்கிறோம். இப்போ கீழடி 6 அகழ்வாய் அகழ்வாயு அகழ்வாயு ஆராய்ச்சிங்கிறோம். அந்த அகழ் ஆய்வு பண்றப்போ தோன்றும், தோண்டி எதோ கிடைக்குது. அது சொல்றாங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சமைச்சாங்க, கரண மண்டபம் இருந்துச்சு, எல்லாமே சொல்றாங்க, இல்லைன்னு சொல்லல. அது ஒரு நாகரிகத்தினுடைய வெளிப்பாடு. அது போல என்னை தோண்டி ஞானம் கண்டேன், அதுதான் நமக்குள்ள தோன்றணும். உட்காந்து தோன்றதுக்கு தோன்றத்தான் உங்களுக்கு தெரியும் இதுக்கு நமக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்கான்னு. ஏன்னா அதுக்கு பெரியவங்க சொல்லி பொய்த்தது கிடையாது. நம்ம குருஜி நம்ம நல்லதுக்கு உண்மையை சொல்ற, அந்த குருஜி சொல்றது நிஜம். அந்த முதல்ல நம்பிக்கை வேணும். அது போல சிவசூத்ராவில அம்பாளே அம்மாவே நம்முடைய நம்பிக்கையாக சொன்னா அது நிச்சயமா நல்லது இருக்கும். அந்த நம்பிக்கை வேணும். சோ அதனால மந்திர யோகா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மந்த்ரா, மன்னன்னா நம்முடைய மனசு, திரா என்றால் கிரியேஷன் ஆர் லிபரேஷன். மனதிலிருந்து நாம் வெளிவர, மனசை விட்டு கண்டப்பட முடியாது. மந்த்ரா, இந்த மனதினுடைய கிளட்சஸ் இந்த வெளியே வரணும்னா நீ மந்திரங்கள் உச்சாரணம் பண்ணணும். 5 கரெக்ட். அதுக்கப்புறமா தந்த்ரா, தன்னுன்னா உடம்பு, திரா லிபரேஷன். இந்த உடம்பு மூலமா என்னென்ன சாதனை பண்ணி, பத்ம சாதனை பண்ணு, கிரியா பண்ணின ஆட்டோமேட்டிக்கா இந்த உடம்பும் இயங்கும். இதுக்கு மேல யந்த்ரா, யந்த்ரான்னு இந்த காஸ்மிக் வைப்ரேஷன், மோதிரம் போட்டுக்கிறது, இயந்திரங்கள் வாங்கி பூஜை ரூம் வைக்கிறது, இதெல்லாம் வந்து தேர் ஆல்சோ அனதர் மீன்ஸ். பட் எல்லாத்துக்கும் முக்கியமானது மந்த்ரா தான் இருக்கு. இது மேலேயும் டிபெண்ட் பண்ண வேண்டாம், தந்த்ராவில் இருக்கு. அப்போ இதை டெக்னிக்ஸ் புரிஞ்சு சொன்ன மாதிரி பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள தானாக எல்லாமே வந்துடும். பிரயத்தன சாதக, எவ்வளவுக்கு எவ்வளவா பிரயத்தனம் பண்ணணும். சும்மா அவங்க என்ன சொல்லுவாங்க, மந்திரத்துல மாங்காய் காய்க்குமா, காய்க்குமா? நீங்க மந்திர பிரயோகத்துல சித்தி அடிச்சீங்கன்னா மாங்காய் காய்க்கும், விளையாட்ட கிடையாது. நான் பலமுறை கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், பலமுறை சொல்லியிருக்கேன். எப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு நந்தியாவட்டம் செடியில ஒரு கிளையில சிகப்பு பூ பூத்தது, ஒரு கிளையில வெள்ளை பூ பூ. நந்தியாவட்ட செடியில வெள்ளை பூ தான் பூக்கும். அம்பாள் தன்னை கூட சொல்லல, அம்பாள்னு சொன்னார். ஏன்னா இந்த ஐமி மைண்ட் அவர் கிடையவே கிடையாது. அடுத்த நாள் பார்த்தா சிகப்பு பூ பூத்தது. அது போல மந்திரத்துல மாங்காய் காய்க்கும் எப்ப அந்த மந்திர சக்தியை உனக்குள் ஆவாகனம் சித்தி அடைய செய்து. பெருசா கிடையாது. போன வாரம் கூட நாங்க எல்லாரோட சொன்ன மாதிரி நமக்குள்ள தானாவே அந்த இந்த வழியில தியான பாதையில போக 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 குருஜியை நடி அடிவற்றி போக போக நமக்குள்ள அந்த அஷ்டமா சித்திகள் தானா வருது, தானா நடந்துட்டு இருக்கு. அனிமா, மகிமா, லகிமா,
பிராப்தி, அதுக்கப்புறமா பரகாமியா, ஈஷித்துவா, ஈஷாத். அவ்வளவுதான் அஷ்டமா சித்திகள். மனசு அவ்வளவு லேசா இருக்கும். எல்லாருக்கும் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சொல்லிட்டு இருங்க. மனசுல பலுவே இருக்காது சார், பலுவே இருக்காது. மகிமா, கரிமா, நிச்சயமா அடைந்து திருவேன். ஆழ்ட கெட் எஸ்டாப்ளிஷ், கரிமா அசைக்க முடியாது. இதுதான் அஷ்டமா சித்திகள். இன்னைக்கு வாயா, நாளைக்கு பாத்துக்கலாம். நீ முக்கியமா போயிட்டு வந்துடலாவா, புது ஹோட்டல் திறந்திருக்கிறாங்க, இன்னைக்கு எல்லாம் 50% டிஸ்கவுண்ட் கிடைக்காது, போயிட்டு வந்துடலாம். கிரியா நாளைக்கு பண்ணிக்கலாம். ஏய், நாளைக்கு வேற பணம் அதிகமா கொடுத்தாலும் பரவாயில்ல, கிரியா விடமாட்டேன், நீ போய் தொலை. அதுதான் ரொம்ப திலோத்தமா வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி. கெட் எஸ்டாப்ளிஷ்ட் கரிமா, என்ன அசைக்க முடியாது, நான் கிரியா தான் பண்ணுவேன், நீ என்ன வேணா பண்ணி. அவன் பாப்பா, இந்த ஆள் அசைக்க முடியாதியா, போயிடுவான். அதுதான் அஷ்டமா சித்தி. கொண்ட கொள்கைகளில் வேறு ஒன்று இருப்பது. அது போல போன வாரம் என்ன சொன்னேன். மூணாவது அம்மா என்ன சொல்றாங்க, வித்யா சரீர சத்தா மந்திர ரகசியம். அந்த மந்திர ரகசியம், அந்த மந்திரத்தினுடைய உள்பொருள், ரகசியம்னா உள்பொருள், அதனுடைய உள் இருக்கக்கூடிய பொருள் என்னன்னா வித்யா, ஞானத்தை உள்ளடக்கியது. ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே சொன்னாத மந்திரம். ஓம் நம சிவாய மந்திரம் புரிஞ்சு சொல்ற. நம சிவாய என்பது பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான மந்திரம். அது எப்படி கேட்டா, அது எப்படி? இப்ப டாக்டர் எழுதி தர, யுவர் பாடி இஸ் டிஃபிஷியன்ட் இன் சி விட்டமின், உடனே எழுதி கொடுப்பார், செலின் 500 grams for 1 month. நீ கேட்க முடியுமா? அது எப்படி இந்த மாத்திரையை போட்டுக்கிட்டா எனக்கு நல்லா ஆகும் எப்படின்னா, யோ பணத்தை கட்டிட்டு வேலையை பாரியா, அடுத்த டோக்கனை கூப்பிடியாமா. நம்ம சிவபெருமான் ரொம்ப நல்லவர், நல்லவர். அத பண்றா பையா, டே சொல்லி தொலைடா, நம சிவாய சொல்லுடா, பஞ்சபூதங்கள் நீ சித்தி அடையும், உனக்குள்ள இருக்க பஞ்சபூத உடல் பேலன்ஸ் ஆகும். குருஜி நீங்க நம சிவாய சொல்லிட்டீங்க, நம சிவாய சொன்னா என்ன வரும்? ஒன்னும் வராது. நீ கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். பிரயத்தனை பண்ணி பார்த்தாதானே தெரியும். 1008 சொல்லலாம். அம்மா கஷ்டப்பட்டு எல்லாரும் செஞ்சு கொடுப்பா, வடை செஞ்சு கொடுப்பா. வடையில உப்ப பார்த்தல, என்ன வடை பண்ணி தொலைச்ச சொல்லிடலாம். அந்த வடையை பண்றது எவ்வளவு பிரயத்தனம் பண்ணிருப்பாங்க. மிக்சியில போட்டு மிக்சியை அரைச்சு அந்த மிக்சியை கழுவி வைக்கிறதே பெரிய பிரச்சனை. எண்ணெயை கொதிக்க வச்சு வெங்காயம் மிளகாது ருசி செஞ்சு ஏதோ கொஞ்சம் உப்பு குறைஞ்சு செத்தா போயிட்ட. எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்காங்க, அதை அப்ரிஷியேட் பண்ண வேண்டாம். மடைய மாதிரி உப்பு இல்லைங்கிறிய நீ, உனக்கு வடையை சுட்டு கொடுத்துற தப்பு, நீ சாவிடான்னு விட்டுருக்கணும். ஆனா குருஜி அவ்வளவு தாவி நிற்குவர். திருப்பி திருப்பி எங்க போனாலும் ஓம் நம சிவாய சொல்ல, சரி சொல்லாத, நிம்மதியா அப்படியே இரு, நீ போண்டா சாப்பிட்டுட்டே இரு அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அதனால ஸ்ரத்தா சபூரி, முதல்ல நம்பிக்கை வேணும், பொறுமை வேணும். இதே சொல்லுவாங்க, அரச மரத்தை சுத்திட்டு வந்துட்டு அடி வைத்து தொட்டு பார்த்தாலும் சொல்லுவாங்க ஒரு பழமொழி. கிராமத்துல ஒரு பொண்ணு கர்ப்பவதி ஆகிறதுக்கு அரச மரம் நீ சுத்தினேன்னு சீக்கிரம் கர்ப்பம் தெரியும் ஒரு பெரிய சொன்னார். அதுல எவ்வளவு ஆழமான உட்பொருள் இருக்கு. வானோங்கி நிலத்தின் ஆழ்ந்து இருக்கக்கூடிய அந்த எந்த ஒரு மரங்களும் எந்த ஒரு ஸ்தல விருட்சங்களும், the geomagnetism will be there. When you go round and round and round, your biomagnetism will be balanced. That will balance all your inner and outer organs. அதனால தான் அரச மரத்தை சுத்தி வா. People tree, அரச மரம், அரச மரம். The only tree which can give oxygen all the 24 hours. அப்படி ஒரு பெரியவர் சொன்னார், நிச்சயம் நடக்கும், நம்பிக்கை வச்சு சுத்தணும். ஒரு 10 சுத்து சுத்திட்டு எனக்கு கர்ப்பம் நின்றுச்சான்னு என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியும். நீ சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியது. புரியுதா? அதுதான் வித்யா. முதல்ல நீ எடுக்கக்கூடிய ஞானத்தின் அந்த பாதையில் நம்பிக்கை வை. சரீர, அதற்கு உதவியாக இருக்கக்கூடியது உன்னுடைய உடம்பு. அதை வச்சுக்கிட்டேன்னா சத்தா மந்திர ரகசியம்.
அப்போ அந்த மந்திரங்களே உனக்குள்ள இருக்கக்கூடிய ஞானத்தை தானாக வெளிப்படும். சார் சத்தியம் சார் அது. நீங்க தயவு செஞ்சு மந்திரம் சொல்லிட்டே வாங்க. உங்களுக்குள்ள பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான சக்திகள் தோன்றும். உங்களுக்குள்ள நிம்மதி வரும், உங்களுக்குள்ள சந்தோஷம் வரும், உங்களுக்குள்ள உற்சாகம் பெருக்கிடும். நீங்கள் பேசுறது மற்றவங்க சந்தோஷம் கொடுக்கும். நீங்க ஆசீர்வாதம் பண்ண நடக்கும். அது கடவுளை நான் பாஸ் பண்ணணும், கடவுளை எனக்கு புள்ள பிறக்கணும், கடவுளை எனக்கு சம்பளம் வேலை கிடைக்கணும், அதுதான் போயிடும். 99.9%. கடவுளை எனக்கு இந்த பிறவி போறோம், மாயா பிறவி போதும், எனக்கு உடனே கூப்தி கொடு, கடவுள் டிங்கு முன்னாடி இருந்த மகனே பிரத்யட்சமா என்னிடம் ஐக்கியமாகிவிடு. சுவாமி வீட்டுல சொல்ல மாட்டேனே, கோயிலுக்கு போயிட்டு வர்றேன்னு சொன்னேனே, போய் சொல்லிட்டு வந்துடுறேன். சரி மகனே, நான் ஒரு 1/2 hour வெயிட் பண்றேன், போய் சொல்லிட்டு வா. சுவாமி வெயிட் பண்றாரு. பையங்க வந்தா வீட்டுக்குள்ள வந்த உடனே, எங்க கோயில் போயிட்டு வந்தீங்களா, விபூதி தான், விபூதி குங்கும் வாங்க, 8 மணி ஆச்சு, சாப்பிட நேரம் ஆச்சு, உங்களுக்காக சப்பாத்தி பண்ணிருக்கிறேன் வாங்க, உங்களுக்கு இஷ்டமான மசாலா பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். அங்க சிவபெருமான் வெயிட் பண்ணி பாக்குற பையன் ஏறனால இங்க சப்பாத்தி சாப்பிட்டு. சரி மகனே, ஹாப்பியா இரு. இதுதான் நடக்குது. கோயிலுக்கு போனா கூட எப்படா வீட்டுக்கு போவோம், மழை பெய்யுறது, ஆட்டோ கிடைக்குமா கிடைக்காதோ, ரோடு எல்லாம் தண்ணியா இருக்குது, இன்னைக்கு போய் கோயிலுக்கு வந்து தொலைச்சனே, இது அடுத்த வாரம் வந்திருக்கலாமே. என்ன பாடு பண்றோம். இங்க அம்மா ஒரு சூத்திரத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க, பிரயத்தன சாதக. பிரயத்தனம் பண்றேன்னா 1008 எக்ஸ்கியூஸ சொல்லிக்கிட்டு ஜாலியா இருக்கும், இப்படியா இருக்க வேண்டியதுதான். அதனால பிரயத்தன சாதக மறக்கவே கூடாது. அப்பதான் வித்யா சரீர சத்தா மந்திர ரகசியம். இந்த 3 சூத்திரம் இன்னைக்கு போதும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் a sound vibrations through which you can understand yourself. இது வரும் amplitude modulation, frequency modulation, FM radio, AM radio. புரியுறதா? ஒன்னா wave pattern, இல்லாட்டி increase of frequency pattern. The more and more frequencies are there, the less and less the wavelength is. The greater and smaller the wavelength is, the greater is the frequency. வேகமா மாத்திர. இதுக்கு என்ன தேர்ட் ஸ்டேஜ் சுதர்சகரியா பண்றோம். சோகம் 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 6 எனர்ஜி சென்டர்ஸ் சும்மா போட்டு கிளியர் பண்றார் குருஜி. அது நம்பனையா சார், பூச்சி அடிக்கிற மாதிரி இருக்குது, செத்து போவ மாதிரி, நீ உருப்படியா உசோடு என்ன சாதிச்ச சாவு. நான் சொல்லுவேன், முடிஞ்ச வரைக்கும் பண்ணு சார், மூச்சு முட்டுது சார், நீ எட்டி உட்காரு. முயற்சி பண்ணுங்கய்யா, பண்ணணும், அப்பதான் நடக்கும். அந்த மந்திர பிரயோகம் frequency மேல போனோம். அப்ப லைட் mc m is equal to e is equal to mc square. So your energy need to be raised by the velocity of the frequency. அப்ப the mass will become less and less and less. You become the energy. அதுதானே நமக்கு வள்ளலார் காட்டினாரு, ஆண்டாள் பிராட்டி ப்ரூவ் பண்ணி காட்டாங்க, பத்தரிகிரியார் ப்ரூவ் பண்ணாரு, கல்யாண சுந்தரமூர்த்தி நாயனார் ப்ரூவ் பண்ணாரு, பட்டினத்தடிகள் பண்ணாரு. இதெல்லாம் நம்ம நாட்டுல நடக்கும். இன்னொரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, கேக நகர் குரூப்ல. இது இந்த பாரத புண்ணிய பூமியில் மட்டுமே நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். அதுதான் அம்பாள் சுருக்கமா இந்த ஒரே ஒரு சூத்திரத்தில் சொல்லிட்டாங்க. வித்யா சரீர சத்தா மந்திர ரகசியம். வித்யா என்றால் ஞானம், ஷரீர என்றால் இந்த உடம்பு, சத்தா the inner awareness, சத்து, அந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய சத்து. அது எப்படி உணருது? மந்திர ரகசியம். கம் த்ரூ தி சவுண்ட் வைப்ரேஷன். தெரிஞ்சுட்டீங்களா? ரொம்ப 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 முக்கியமா. அந்த மந்திரத்துக்கு என்ன சார் ஆதாரம்? மூலாதாரத்துக்கு ஆக்டிவேட் பண்ணணும்னு கம் கம் கம். அந்த கா should be connected with im. இம் இங்கதான் நம்முடைய சகசிரகாரம். அந்த வீணையை மீட்ட மாதிரி கம் ஓம் கம் கணபதையே நமஹ, ஓம் கம் கணபதையே நமஹ, ஓம் கம் கணபதையே நமஹ. ஆக்டிவேட்டிங் ஒரு மூலாதாரம். ஒவ்வொருத்துக்கும் அந்த கணபதி அது போல ஒவ்வொருத்துக்கும் ஒரு தேவதா இருக்காங்க. எனர்ஜிஸ் ஆர் தேர். புரிஞ்சு சொல்றாரோ இல்லையோ? அப்போ அந்த நம்பிக்கையோட வித்யா சரீர சத்தா மந்திர ரகசியம். அப்போ யூ கெட் தி எனர்ஜி, யூ பிகம் கணபதி.
அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அவ்வளவு சக்தி, அவ்வளவு நிம்மதி உங்களுக்குள்ள தானா வெளிப்படும். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள், இந்த ஜென்மம் இல்லாட்டி அடுத்த ஜென்மம், விட்ட குறை தொட்ட குறைம்பாங்க. முயற்சி பண்ணுங்க. இறந்து போயிட்டீங்கன்னா சாவுங்க, இந்த உடம்பு போனா போதும், இன்னொரு உடம்புல பிறப்பீங்க. அப்போ பகவத்கீதையில பகவான் நமக்கு ப்ராமிஸ் பண்ற, உன்னை அப்படியே விட்டுட மாட்டேன், எங்க விட்டியோ அங்கிருந்து ஆரம்பிக்க நான் உனக்கு உதவியா இருக்கேங்க. அந்த நம்பிக்கை நிச்சயமா பிரயாணத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சென்னையில இருந்து நம்ம நேரா சிம்லா போறோம், எல்லாம் கட்டி டார்ஜிலிங் பண்ணி அமர்நாத் போறோம் வச்சுட்டோம், ஆரம்பிச்சுட்டு நாம இங்க இருந்து சென்னையில இருந்து டெல்லி வரைக்கும் பிளேன்ல போறீங்க. பிளேன்ல இருந்து அது எங்கேயும் தெரியாது, அமர்நாத் முன்னாடி இடத்துல போய் இறங்குறீங்க அங்க. அதுக்கப்புறம் நடந்து போங்க, எல்லா கட்டி போனி அந்த மட்டக்குதிரை மேல போகணும். பலவிதமான யாத்திரைகள் தொடரலாம், பலவிதமான உருவங்களின் மூலமாக, உடல்களின் மூலமாக உங்கள் ஆன்மீக பயணம் ஜென்ம ஜென்மமாக தொடரும். அதற்கு துணை இருப்பது நம்முடைய குருஜி. குருபினா கதி நகி, நோ டவுட் அபவுட் இட். Get or attached with the Guru. Guru, the remover of the darkness of ignorance. அறியாமையாக இருளை போக்கக்கூடியவர் குரு. நம்ம குரு யோ ரமணி சொல்லிட்டார், ராமனே கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டி வைத்தேன். குருஜி சொல்ற சுதர்ஷனகிரியா பண்ணு, சுதர்ஷனகிரியா பண்ணு, சுதர்ஷனகிரியா பண்ணு. எங்க போய் அதான் சொல்ற, பிராணாயாம பண்ணு, டேக் டீப் பிரெத். மூச்சு இழுத்துட்டே போறா, புடி இழிங்களா. அதனால பிராணாயாமம் பண்ணுங்க. பண்ணினாலே அந்த அழகா குருஜி என்ன அழகா டிசைன் பண்ணிருக்காரு. சோகம் சார், அது சொல்றது மியூசிக் மாதிரி இருக்கு சார். I enjoy every long kriya. I enjoy totally being with the mother. So அம்மா கொஞ்சம் மாதிரி இருக்கு. குருஜி நான் டே நான் கொஞ்சம் இருக்கா மடியில் வச்சு சொல்றோம், இருக்கா இல்லையா? சார் அந்த அன்பு அப்படியே விகசிக்குது சார். அப்படியே குலாப் ஜாமுன்ல அந்த ஜீரா அப்படியே வடியும். குலாப் ஜாமுன் ரொம்ப நேரம் ஜீரா ஊறிட்டா அந்த குலாப் ஜாமுன் நீங்க எடுத்தீங்கன்னா கூட அது சொட்டும். அது போல இருக்கு குருஜி வாய்ஸ். இவ்வளவு சுகம். கண்ணு வாடா, நான் இருக்கேன் கூட, ஒண்ணு நான் பாத்துக்கிறேன். அந்த சோகம் காதல விடுறதுனால மந்திர ரகசியம் உனக்கும் தெரியாம உனக்குள்ள அமைதி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, இறைமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. சார் இதை விட கலியுகத்துக்கு விடிவு காலமே கிடையாது சார். ஐ சேலஞ்ச். மந்திர ரகசியத்தை உட்பொருளாக இல்லாமல் வெளிப்பொருளாக பரமஹம்ச யோகானந்தர் சொல்லியிருக்கார். ஹம்சா மந்திரம், உன்னுடைய உள்வரும் மூச்சு ஹம் என்றும் வெளிச்செல்லும் மூச்சு சா என்றும் இருக்கிறது என்று அதை வச்சுட்டு மெடிடேட் பண்ணுவார். சொல்லுங்க, நம்ம குருஜி மெடிடேட் கூட பண்ணாதடா மவனே, நான் சொல்றேன் உனக்காக, நீ காது கொடுத்து கேட்டு சோதரம மூச்சு அவங்க மூச்சு விட்டார். இதை விட ஒருத்தர் எளிமையாக்க முடியும். ஒரு வாத்தியாரு நீ படிச்சு முயற்சி பண்ண சொல்லாம, அவனே உனக்காக நான் படிக்கிறேன், நீ காது கொடுத்து கேளுடா என்ற வாத்தியார் மாதிரி இருக்கிற. இதுலயோ இந்த ஹிந்தி ஏ கவமே किसान, एक किसान रघुताता, एक गांव में एक किसान. சினிமா வரும் இல்ல, அது என்ன படம், பாக்யராஜ் படம். ஒரு வாத்தியார் எதிரில் ஹிந்தி வாத்தியார் எதிரில் பயிர் காட்டுட்டு ஏக் गांव में एक किसान रघुताता சொல்லுவர். एक गांव में एक किसान रघुताता. ஏய் ரகுதாத்தா இல்லடா, ரகுதாத்தா. தன்னு போடுவார் குட்டு. நம்ம குருஜி குட்டு கூட போடுறது இல்லை. டே நம்ம ரகுதாத்தா ரகுதாத்தா சொல்றாரு, நாம ரகுதாத்தா ரகுதாத்தா தான் சொல்லிட்டு இருக்கோம். இருந்தாலும் விட மாட்டேங்கிறார் குருஜி. போட்டு எப்படியாவது வழி கொண்டு வந்த. அப்பா குருஜி மாதிரி ஒரு பொறுமை சத்தியமா யாருக்கு இருக்கு? இதை விட தமாஷ் என்னன்னு, இந்த ரூரல் டீச்சிங் போயிட்டோம்னு அங்க குருஜி லாங் கிரியா போட்டுடுவாங்க. அங்க எல்லாம் கண்ணு முடிச்சு பார்ப்போங்க. ஏமே அங்க ஸ்கூல் முடிஞ்சு போச்சு, பையன் நிக்கிறான், போய் கூட்டு வாமே அப்படி அந்த அம்மா பழசு பாதி விட்டு போயிட்டு இருப்பாங்க. யோக நிதிரால் பட்டுன்னு இருப்பாங்க. ஏ கமலா ரெடி பண்ணிட்டு இருக்கிற, வா வீடு திறந்து கிடக்குது, மூடி வை
நான் கையில போறேன், போயிட்டு இருப்பான். அந்த மாதிரி டக்குனு சார் போயிடுவாங்க. சார் கூட சொல்ல மாட்டாங்க, கிடக்கடன்னு போயிட்டு இருப்பாங்க. அனுபவம். அவர் ஒரு குட்டி பையன் வருவான், அம்மா மம்மி அம்மா எந்திரிமா எந்திரிமேம்பா, அந்த மாதிரி எந்திரிச்சு போவாங்க. இதெல்லாம் ரூரல் ப்ரோக்ராம்ல அனுபவித்தவன் நான். இத ஆசிரமல கேட்கவே பண்ணு. யார் நம்ம சந்திரசேகரன் கூப்பிடுறேன், சென்று கேட்டேன், என்ன ஏன் பண்றோம்? நம்ம சுதர்ஷன கிரியாவில கையை தொடாத, காலை தொடாத, இடது காதுல சொல்லு, அப்படி எவ்வளவு சிரேஷ்டமா வச்சுட்டு டீச்சர் பண்ணிட்டு இருக்கோம். இங்க என்னடா போட்டு விட்டு லாங் கிரியாவை எந்திரிச்சு போறான், எந்திரிச்சு வர்றான், கூப்பிடுறான், பேசுறான், மிதிச்சுட்டு போறாங்க. இது என்ன சந்துரு? சார் தெரியாது சார், குருஜி சொல்லிட்டாரு, காதுல கேட்டாலே போதும் அவங்களுக்கு, போட்டு விடுன்னுட்டு. சார் இதை விட ஒரு கருணையை பார்க்க முடியுமா சார்? சத்தியமா இந்த ஜென்மத்துல நான் பார்த்திருக்கேன். நம்ம லாங் கிரியாவுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தரோம். ஒரு டீச்சருக்கு எவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ரூரல் ப்ராஜெக்ட்ல குருஜி ஒண்ணுமே கிடையாது. நீ தேப்பு போட்டு விடு, யார் யார் காதல எவ்வளவு விடணுமோ அவனோட பிரயோஜனம் உங்களுக்கு இருக்கு, நான் பாத்துக்கிறேன். தட் இஸ் a responsibility. That is a global responsibility as a mother. Our Guruji, unparalleled Pujya Gurudev has taken. அப்போது எவ்வளவு நன்றி உடையவர்களாக நாம் இருக்கணும். How much we should be grateful to that great master. We take him just granted. He is the master. He knows. Still, he comes down to our level to feed us, to spoon feed us as a mother. Sir, கண்ட தண்ணி வரும். குருஜி அவர் அலையறத பார்த்தா என்ன மனுஷன் சார். 170 கண்ட்ரிக்கு ஒரு நாடு, ஒரு வருஷத்துல சுத்தி வரும். நவராத்திரி கூப்பிடுறாங்க 10 பேரு, எங்க வீட்டுக்கு வாங்க, உங்க வீட்டுக்கு வாங்கன்ட்டு. ஏ போட, நாளைக்கு போய்க்கலாம் கூப்பிடுறோம். நம்ம நவராத்திரிக்கு போயிடும். அதுக்கே நம்ம நேரம் கிடையாது. குருஜி கானாவை கேட்டா கானாவுக்கு போறாரு, அமெரிக்கா கேட்டா அமெரிக்காவுக்கு போறாரு, எல்லாத்துக்கும் போறாரு. அப்போ குருஜி அவ்வளவு உணர்ந்திருந்தா சத்தா மந்திர ரகசியம். இந்த சூத்திரத்துக்கு வெளிப்படையான ஒரு உதாரணம் கொடுத்து எடுத்துக்காட்டா இருக்கிறது தான் சுதர்ஷன கிரியா. அது கூட அம்மா பிரயத்தனம் பண்ணிடாங்கிறாங்க. குருஜி நீ பிரயத்தனமே பண்ணாத, நான் சொல்றதை செய்யிடாங்க. அம்மா விட ஒரு படி மேல போயிட்டார் நம்ம குருஜி. நீ பிரயத்தனம், நீ பண்ண வேண்டிய பிரயத்தனம்னா மூச்சை இழு, மூச்சை விடு. நீ நார்மலாவா மூச்சு இழுத்து விட்டுட்டு இருக்க, இல்லாட்டி செத்து போயிடுவேன். உண்டா இல்லையா? மூச்சு இழுக்கிற விடும். அத நான் சொல்ற மாதிரி செய்யடா கண்ணு அப்படிங்கிற. நம்ம என்ன பண்றோம்? கோபி 65 பார்த்த உடனே கபக் கபக்கு 4-5 பீஸ் உள்ள போயிடும். ஏன்னா ஆசை கோபி 65. 6வது பீஸ் தான் நல்லா மென்னு சாப்பிடுவோம். உண்டா இல்லையா? அது போல நம்ம என்ன பண்றோம்? குருஜி சுதர்ஷன கிரியா பண்ணிட்டாங்க. எப்படி மூச்சு எடுத்து விட்டு இருக்கும். இது எப்படி எடுக்கு? குருஜி என்ன சொல்றார்? நீ 6வது கோபி 65 சாப்பிடுற மாதிரி, நான் சொல்ற மாதிரி நிம்மதியா ரசிச்சு ருசிச்சு சுதர்ஷன கிரியா பண்ணு. அவ்வளவுதான் கேட்கிறாரு. ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் அந்த கோவிடுக்கு அப்புறம் பிக்கப் ஆகவே இல்லை நம்ம சென்டர்ஸ் எல்லாம். அப்புறம் 40 பேர் 35 பேர்ல வர போயிட்டு 15 பேர் 16 பேர் தான் இப்போ. ஏதோ ஒரு நாள் 30 32 பேர் வர்றாங்க கேகே நகர் சென்டர்ல. கேகே நகர் சென்டர் சகாப்தத்துல இது கிடையாது. சனிக்கிழமை 20 வர்றது 10 ஆகி போச்சு. ஞாயிற்றுக்கிழமை 40 50 வர்றது 15 20 25 ஆயிடும். இதுக்கு மேல குருஜி என்ன யுக்தி வச்சிருக்காரு எனக்கு தெரியாது. ஆனா குருஜியை விட கருணையா ஒருத்தர் இருக்க முடியாது. சிவசூத்ராவில் நடமாடும் தெய்வம், சிவனாகவும் சக்தியாகவும் இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட பூஜ்ய குருதேவ் நம்ம கூடவே இருக்கார். இதை பயன்படுத்தியா காட்டி சத்தியமா உருப்பட மாட்டோம். அட்லீஸ்ட் நாம இருக்கோம். இனிமேலாவது விழித்து கொண்டு awake, arise and go ahead towards your goal. அந்த விவேகானந்தர் சொன்ன மாதிரி நாம் முயற்சி பண்ணியே ஆகும். சரியா? இன்னைக்கு போதும். இந்த 3 சூத்திரவை மறக்காம நிதித்தியாசனம், ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் அத பண்ணிட்டே இருங்க. என்னது? சித்தம் மந்திர. நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு மந்திர இன்டோனேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். பிரயத்தன சாதக, relentless effort. உத்யமா பைரவா, இச்சாசக்தி with a real willpower, இச்சாசக்தி உமா குமாரி. Third, automatically வித்யா ஷரீர சத்தா மந்திர ரகசியம். இவ்வளவுதான் சார்.
நாம தான் சார் கடவுள். தன்ராஜ் தான் கடவுள், அருண் தான் கடவுள், செல்வி அம்மா தான் கடவுள், மாறன் தான் கடவுள். இதுதானே முறை, வேற ஒண்ணுமே கிடையாது. நான் செல்வி அம்மா கடவுளா இல்லைன்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், செல்வி அம்மா தன்ராஜ் கடவுளா இல்லைன்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். நம்ம நிலையில் நாம கடவுள். No, life is love, life is joy, life is enthusiasm. And the enthusiasm is very, very important. பண்ணிட்டே இருக்கலாம். நாம சிவசூத்ராஸ் யாரு கேட்கிறாங்களோ கேட்கல, நம்பிக்கை. அருண் மட்டும் ஜூம் திறந்து வைப்போம். இருக்கவே இருக்காங்க செல்வி அம்மாவும். I enjoy my experience. Thank you. Any doubt you can ask. சார் எனக்கு ஒரு டவுட். கேளுங்க. இது மந்த்ரா வந்து மென்டல் இன்டோனேஷன், மென்டல் சாண்டிங் பெஸ்ட்னு சொல்லிருக்கீங்க இல்லையா? ஆமா. அது சொல்லும் போது நம்ம அது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஸ்ரீ குருதேவ் தத்தா நம்ம மனசுல சொல்லும் போது ஆட்டோமேட்டிக் நாக்கு கொஞ்சம் ஆடுறது பரவாயில்லையா? தப்பு இல்லையே, அது தானா போதும். இந்த உடம்ப பத்தி கவலையப்படாதீங்க அருண், நான் சொல்றேன் அதுதான். ஸ்ரீ குருதேவ் தத்தா, ஸ்ரீ குருதேவ் தத்தான்ட்டு நான் சொல்றேன். அனாஹதா, அனாஹதா, சவுண்ட்லெஸ் சவுண்ட். அப்ப நாக்கு ஆடாது. எனக்கு உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆச்சு, திருப்பி சொல்லுங்க சார். அனாஹதா உங்க இதயம், இதயம் தான் இன்னர் அவேர்னஸ், அன்கண்டிஷனல். இதயத்தில் இருந்து சொல்லி பாருங்க ஸ்ரீ குருதேவ் தத்த, நாக்கு ஆடாது. ஒரு லயம் உண்டாகும், சுகம் உண்டாகும். அதுதான் நிஜமான மந்திர பிரயோகம். ஆமா ஆமா, கரெக்ட். திடம் இது பூஜை, ஜபமும் தியானமும், உடல் இவை ஒன்றில் ஒன்று உயர்வாக உந்தி பாருங்க. அதனால ஜபம்ங்கிறத வந்து மனசு, மனசுங்கிறது இதயம் தான். இதயஸ்தானம் வந்து நம்முடைய அனாகத்தம். தமிழர் சொன்ன மாதிரி அங்க நீங்க இருந்து மந்திர உச்சாரணம் பண்ணீங்கன்னா உடம்பினுடைய எந்த பகுதியும் உங்களுக்கு ஆடும். இந்த குருதேவ் தத்தாவே அவ்வளவு சுகமா இருக்கு, எல்லா மந்திரமும் சுகமா இருக்கு. சொல்லிட்டா கண்ணு மாறன். எனக்கு என்னமோ தெரியலம்மா, ஒரு மந்த்ரா மட்டும் ரொம்ப பிடிச்சிருக்குமா. என்னன்னா ஓம் ஓம் நமோ பகவதே வாசுதே. அது ஆட்டோமேட்டிக்கா அது அம்மாவுக்கு பிடிச்ச மந்திரம். எனக்கு ஜெயஸ்ரீ அம்மாவுக்கு பிடிச்ச மந்திரம் அதுதான். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நான் முன்னையே சொல்லியிருக்கேன், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரம் சர்வ மங்களத்தையும் கொடுக்கக்கூடிய மந்திரம். The effect. Once you chant with real intonation, with 1,25,000 times, you will become that. அவர் சுகமா சொல்லுங்க, ரொம்ப அழகா சொல்றேன். ஓம் நமோ பகவதே சுகமா இருக்கு. இந்த சுகம் தானே முக்கியம். இந்த சுகத்தை உள்ள வச்சுக்கிட்டு எதை தேடி போயிட்டு இருக்காங்க? I really appreciate you, Maran. Go ahead. That one mantra will take you to the highest. It will make you understand who you are in reality. And that's a real challenge. There's a real path to attain what is all around. What am I in reality? ஒவ்வொரு நாளைக்கும் கான்ஸ்டன்டா இவ்வளவு டைம்ஸ் தான் சொல்லணும்னு இருக்கா, இல்ல எவ்வளவு வேரிட், அது வேரிட் டைம்ஸா கூட இருக்கு? நான் சொல்றேன், இத்தனை முறை சொல்லணும்னு தயவு செஞ்சு ஒரு லிமிட்டேஷன் தூக்கி குப்பை தொட்டியில போடுங்க. நான் சொல்றது ஒரு கோடி காட்டுறது. சேஷாத்ரி சுவாமிகள் காமாட்சி அம்மன் மந்திரத்தை சர்வமங்கள மாங்கல்யவே எத்தனையோ கோடி முறை சொல்லியிருக்காரு, எனக்கு கணக்கே கிடையாதுங்கிறாரு. நான் இதை வந்து ஆகமங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஆகம விதிகள்ல எந்த ஒரு வைப்ரேஷன்ஸும் 1,25,000 முறை சொன்னா அதுவாக நீ ஆகி விடுவாய்ன்னு சொல்லியிருக்கு. அது நம்முடைய ஒரு மினிமம். இப்ப 35 மார்க் வாங்கினா பாஸ்ன்னு சொல்றாரு டீச்சரு. நான் 35 மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்டேனான்னு கேட்டா
உன்னை டிஃபரன்ஸ் 1,25,000 சொன்ன நீ ஜெயிப்படாப்பா, அந்த மந்திரம் உனக்கு சித்திக்கும் நான் சொல்றேன். சொன்னா போதுமா? அத ஒரு 30ஆல டிவைட் பண்ணி, அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு மண்டையை யூஸ் பண்ணியே நம்ம சாவரைங்க. இந்த you are carried away with ஞானம் பந்தா, இன்டலெக்ட், உடனே இன்டலெக்ட். எத்தனை பேர் சொல்லணும், இத்தனை பேர் சொன்னா வருமா? சாமி எதிர வந்து குதிப்பாரா, காட்சி கொடுப்பாரா? உணர்வின் பாற்பட்டது. அது சுகமா சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. கிருஷ்ணன் கிட்ட கரைஞ்சு போறவங்க இல்லையோ, அதை விட வேற அந்த சுகத்தை சொல்லுங்க. அதுக்கு ஏன் ஒரு கவுண்ட் வைக்கிறீங்க? ஆபீஸுக்கு பண்ண போறது, ஆபீஸ் டைம் ஆனிச்சா, சரி ஃபைன், ஆபீஸை கவனம் பண்ணுங்க. சாயங்காலம் வரீங்க, அப்படி வாரத்தை பாக்குறீங்க, விஷ்ராந்தியா இருக்கீங்க, ஒரு கப் காஃபி குடிச்சாச்சு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. எங்கும் பறந்தும் விரிந்தும் காக்கை சிறகினிலே நந்தலாலா என்னை நீ கரிய நிறம் காண்கிறேன், கரிய நிறம் தோன்றதையே நந்தலாலா. பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா, நின் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா. கேட்கும் ஒலிகள் எல்லாம் நந்தலாலா, நின் கீதம் இசைக்குதடா நந்தலாலா. தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுது. அந்த இன்பத்துல சார் அனுபவிக்கிறார் பாரதியார். நான் எத்தனை முறை காக்காவா இருக்க தொட்டு பார்த்தேன், நீ கருப்பா இருக்கிறியே, உன்னை எத்தனை முறை கவுண்ட் வைக்கிற கவுண்ட் சத்த. நீ உன்னுடைய புத்திக்கும் உணர்வுக்கும் சம்மதமே கிடையாது. தயவு செஞ்சு உணர்வின் பார்ப்பட்டதுதான் இறைமை. நான் கவுண்ட் வச்சு சொன்ன ஆகம விதிகளுக்காக, உங்க அனுபவத்துக்காக கிடையாது. உணர்ந்து மகிழ்தல் அவரவர் பாடு, புரிஞ்சுதா? அதனால ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டே இருக்கு. பஸ்ல போறச்சு சொல்லு, எப்ப வேணா சொல்லு, சுகமா ஆனா ரசிச்சு ருசிச்சு சொல்லு. உச்சாடனம் முக்கியம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. உனக்கு எப்படி சுகமா, அதே போல ஸ்ரீ குருதேவ் தத்த, ஸ்ரீ குருதேவ் தத்த பிராக்டிகலா பார்த்து சரியா? ஜெய் குருதேவ். தேங்க்யூ.